ஹாய், இன்றைக்கி நாம் உப்பு மாங்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி மாங்காயை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் இருக்க மாங்காய் இந்த உப்பு மாங்காய்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இந்த மேங்கோவை எந்த மாதிரி கட் பண்ணுறேனோ இதே மாதிரி சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலரில் அப்புறமாட்டி இந்த மாதிரி லைட் எல்லோ கலரில் இந்த மாங்காய் இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நம்ம உப்பு மாங்காய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். எங்களோட வீட்டில் இது 2 days ஆகிடுச்சு. அதனால தான் லைட்டாக சில மேங்கோஸ்லாம் கலர் மாறி இருக்குது. இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாங்காய்களை இந்த மாதிரி பீஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு ஜாடியில் எல்லா மேங்கோஸையும் இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இது ஊறுகாய் கிடையாது, உப்பு மாங்காய், அவ்வளோதான். நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பல்காக ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நினச்ச நேரத்துலலாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்பப்போ உப்பு தேடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மேங்கோஸ் எல்லாம் ஒரு 1 kg இருக்கும். இதுக்கு நான் 2 tablespoon கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் சாப்பிடும்போது. அப்புறம் இதோடு நீங்கள் ஒரு 2 tablespoon வினிகர் சேர்த்துக்கணும். நான் சேர்த்துக்கல. ரீசன், என்னோடய வீட்டில் 2 daysல இந்த மேங்கோ முடிஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு 1 week 2 week அதுக்கு மேலே வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 tablespoon வினிகர் சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த மேங்கோவை வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மேங்கோ மூழ்கிற அளவு வாட்டர் சேர்த்தாச்சு. பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தண்ணி மூழ்கிற அளவுக்கு மேங்கோஸை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட உப்பு மாங்காய் ரெடி. இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 hours சோக் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.